தலைமை செய்தி ஆசிரியர் திரு ரங்கராஜ் பாண்டியன் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இருக்கிறார். இது குறித்த கருத்துக்களை பதிவு செய்வதற்காக காத்திருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு ரங்கராஜ் பாண்டே. இப்போ ஜெயலலிதா சொத்து மேல்முறையீட்டு வழக்கில் ஒரு வாரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட இருப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இது குறித்து உங்களுடைய முதல் கட்ட கருத்து திரு ரங்கராஜ் பாண்டே. நம்ம தான் இது ஒரு அரசியல் ரீதியான என்ன மாதிரியான முக்கியத்துவத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்முடைய டெல்லி சிறப்பு செய்தியாளர் அரவிந்த் சொன்னது போல இது ஒரு மிக முக்கியமான தருணத்துல இந்த முடிவு வந்திருக்கிறது. நேற்று தான் அதிமுகவுடைய சட்டமன்ற குழு கூடி தங்களுடைய புதிய சட்டமன்ற குழு தலைவராக அதிமுக பொதுச்செயலாளர் வி.கே. சசிகலா அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறது. இது அது எப்போது முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்பார் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலைமையில, கவர்னருடைய தேதிக்காக காத்திருக்கக்கூடிய நிலைமையில அதிமுக தரப்புலையும் வி.கே. சசிகலா அவர்கள் தரப்புலையும் 7ஆம் தேதிக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, நாளைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா கவர்னருடைய ஷெட்யூல் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதுனால அவர் இன்னும் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கீடு செய்யல. அவர் 2 மாநிலங்களுக்கு, மகாராஷ்டிரா மற்றும் தமிழகத்துக்கு 2க்குமே பொதுவான ஆளுநராக இருக்கிறதுனால அவருடைய தேதி இன்னும் கிடைக்கல. இவர்கள் தரப்புல 7ஆம் தேதிக்கு அழுத்தப்படுகிறது. அது நல்ல நாளா இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய தரப்புல நம்பிக்கை தெரிவிக்கப்படுது. பட் ஆளுநருடைய நேரம் எப்படி இருக்குங்கிற பொறுத்து பார்க்கணும். அப்படி எந்த நேரமும் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கலாம் சசிகலா அப்படின்னு எதிர்பார்க்கப்படும் நிலைமையில இந்த வழக்குல மிக முக்கியமாக கிட்டத்தட்ட 12-13 வழக்குகள் அவர்கள் மீது 1991-96 ஆட்சி காலத்துல தமிழக முதலமைச்சராக மறைந்த ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது கிட்டத்தட்ட 12-13 வழக்குகள் தொடரப்பட்டன. அதுல கிட்டத்தட்ட அத்தனை வழக்குகளுமே அவர்கள் விடுதலையானார்கள், நிரபராதி என்று விடுவிக்கப்பட்டார்கள், மேல்முறையீடு விடுவிக்கப்பட்டது. இதுல வருமான வரி தொடர்பாக தனியாக இருந்த ஒரு வழக்குல சமரச முடிவு எட்டப்பட்டது. வருமான வரி எது பெண்டிங் இருந்ததோ அதை கொடுப்பதாக முடிவு பண்ணி அது ரொம்ப சமீபத்தில் ஓராண்டுக்குள் முடிந்தது. இப்படி எல்லா வழக்குல அவங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே விடுதலையான பிறகு ஒரே ஒரு வழக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 96க்கு பிறகு 96ல இருந்து இன்று வரை ஒரு பெரிய நெருக்கடியாக அவங்களுக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவங்கள வச்சிருக்குது. அந்த ஒரு வழக்கு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அழுத்தங்களை கொடுத்தது, எவ்வளவு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியது, எவ்வளவு பெரிய சிக்கல் அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள் என்பது நம்ம அனைவருமே அறிந்தது. ஏற்கனவே பதவி போனது, ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தபடியே சிறை செல்ல நேர்ந்தது, பிறகு உயர்நீதிமன்றத்தில் விடுதலையானது. அந்த விடுதலை எதிர்த்து கர்நாடக உயர்நீதிமன்றத்துல தமிழக முதலமைச்சராக மறைந்த ஜெயலலிதா உட்பட அவருடைய தோழி சசிகலா உட்பட இன்னும் 4 பேர், இளவரசி சுதாகரன் உள்ளிட்ட 4 பேர் மொத்தமாக அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டது. அத்தனை 4 பேருமே கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் விடுதலை செய்யப்பட்டார்கள். அதை எதிர்த்து தான் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. கர்நாடக அரசு இருக்குதுல அந்த வழக்குல தங்களுடைய பார்வை என்னன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக திமுகவுடைய பொதுச்செயலாளர் திரு அன்பழகனுடைய மனுவும் அதுல இருக்குது, திரு சுப்பிரமணியசாமியுடைய மனுவும் இருக்குது. எல்லாருமே அந்த வழக்கை கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இது சுப்பிரமணியசாமியும் திரு அன்பழகனும் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகம், இன்னும் சொல்ல போனால் ஒட்டுமொத்த இந்தியாவும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு வழக்காக மாறி இருக்கிறது. அது எந்த தன்மையில இருந்தாலும் அந்த வழக்கு கூர்ந்து கவனிக்கப்படக்கூடியதுதான். அது இந்த தருணத்துல வந்தது அதனுடைய கவனிப்பு, அதனுடைய முக்கியத்துவத்தை ரொம்ப அதிகரிச்சிருக்கு. நேற்று பகல்ல 1 மணி வரைக்கும் அதிமுக பொதுச்செயலாளர் மட்டுமே இருந்த ஜெயலலிதா இன்னைக்கு சிஎம் எலெக்ட் அப்படிங்கிறது போல முதலமைச்சராக எந்த நேரம் பதவியேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிலைமையில இருக்கிறதுனால இந்த தீர்ப்பு இன்னும் 1 வாரம் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, திங்கக்கிழமை, 1 வாரம் அப்படிங்கும்போது அடுத்த திங்கக்கிழமை இந்த தீர்ப்பு வரலாம்னு எதிர்பார்க்கலாம். 13ஆம் தேதி அவங்களுக்கு தீர்ப்பு வரலாம், 14ஆம் தேதி அவங்க தீர்ப்பு வரலாம். அந்த மாதிரி என்னைக்கு இவங்க தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்க வேண்டியிருக்குது. சோ இந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே நிச்சயமாக நம்ம நாளைக்கு அப்படிங்கிறதா எல்லாருடைய எதிர்பார்ப்பு. அவங்க நமக்கு வரக்கூடிய தகவல் நாளைக்கு தான் அவங்க முதலமைச்சரா பதவி ஏற்பாங்க அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடிய தகவல். இன்னும் தேதி உறுதி செய்யப்படல அப்படிங்கிறதா நிதர்சனமா கண்கூடா பார்க்கக்கூடியது. ஆளுநருடைய தேதிக்காக காத்திருக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் 1 வாரத்துக்குள்ளாக, எவ்வளவு தள்ளி போனாலும் 1 வாரத்துக்குள்ளாக தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சராக வி.கே. சசிகலா பொறுப்பேற்பதற்கான வாய்ப்புகள் 100% இருக்கின்றன, ஒரு மாற்று கூட குறையாமல். அப்ப முதலமைச்சராக அந்த வழக்கை சந்திக்க வேண்டிய நிலைமையில அவங்க இருப்பாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா மாற்றுக்கிறதுல இந்த தீர்ப்புல ஏற்கனவே சட்ட வல்லுநர் குறிப்பிட்டிருப்பது போல, நம்முடைய செய்தியாளர் அரவிந்த் அவர்கள் குறிப்பிட்டது போல, முதல் குற்றவாளியாக சாட்டப்பட்டிருக்கக்கூடிய குற்றம் சாட்டப்பட்ட மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு அவர் அந்த வழக்கில் விடுவிக்கப்பட்டிருக்கார். சோ இப்ப அந்த இயல்புலேயே விடுதலை செய்யப்பட்டு விடுகிறார். அதுல அவர் மீதான தீர்ப்பு ப்ரொனவுன்ஸ் பண்ணப்படாது, அது அப்படியே முடிஞ்சிருங்க தான் சட்டவல்லுடைய கருத்தா இருக்குது. அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய சசிகலா அவர்கள், இளவரசி அவர்கள், சுதாகரன் அவர்கள் அத்தனை பேருக்குமே அவங்களுடைய தீர்ப்புல குறிப்பிடப்படலாம்.
எந்த பக்கம் போனாலும் இந்த தீர்ப்பு தேசிய அளவுல மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பும் அப்படின்னா மாற்று கருத்து இல்ல. அதுதான் இன்னைக்கு அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்தா இருக்குது. தீர்ப்பு வந்து சசிகலா தரப்பினருக்கு சாதகமாக வந்தால் அது உடனடியாக நிச்சயமாக விமர்சனத்தை கிளப்பும். பாதகமாக வந்தால் அது பெரிய அரசியல் நெருக்கடியை மீண்டும் ஒரு முறை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டுக்கு. அந்த மாதிரி ரெண்டு தரப்புல எப்படி போனாலும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை, பெரிய விமர்சனத்தை எதிர்கொள்ளக்கூடிய அளவுல அந்த தீர்ப்பு இருக்கும். அந்த முக்கியத்துவம் அப்படிப்பட்டதா இருக்கிறது. முழுமையாக விடுதலை செய்யப்பட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த போல சட்ட வல்லுநருடைய பார்வையில பல சட்ட வல்லுநர்கள், நீதியரசர் சந்துரு ஒரு மாதிரி கருத்து சொல்றாங்க, மூத்த வழக்கறிஞர் திரு விஜயன் ஒரு மாதிரி கருத்து சொல்றாங்க. எல்லா சட்ட வல்லுநர்கள் மத்தியிலும் வேறுபட்ட முரண்பட்ட பார்வை இருக்குது. இந்த வழக்குல முதல் குற்றஞ்சாட்டப்பட்டவராக இருந்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இந்த வழக்கே வந்து காலாவதி ஆகிவிடுகிறது. அதுல வந்து ஏன்னா அவர்களுக்கு உடந்தையாக இருந்தார், அவர் தான் இதுல வந்து பொது ஊழியர், அவர் தான் இதுல வந்து அரசு ஊழியராக இருந்தவர். அதனால அவருக்கு உடன் சேர்ந்து இவங்க எல்லாம் குற்றச்சாட்டில் ஈடுபட்டாங்க. அவருடைய முறைகேடுக்கு துணை நின்றாங்க அப்படின்னா வழக்கு. அப்ப அந்த வழக்குல வந்து உயர்நீதிமன்றம் ஏற்கனவே விடுதலை செய்திருக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம். அவங்களே அந்த ஒன்னா சொல்லப்பட்டவங்களே மறைந்து விட்ட பிறகு அந்த வழக்கே ஒட்டுமொத்தமாக காலாவதி ஆகிறது அப்படிங்கிறது ஒரு பக்க பார்வையா இருக்குது. ஆனா இதுல வந்து அப்படி கிடையாது. அதுல ஆதாயம் அடைந்தவர்கள் இவங்க இருக்கிறாங்க, குற்றச்செய்தியில இவங்க இருக்கிறாங்க. அப்படிங்கிறனால அது முதல் குற்றம் சாட்டப்பட்டவர் இல்லாவிட்டாலும் கூட மற்றவர்கள் மீதான வழக்கு அப்படியே நீடிக்கும். அதனுடைய தீர்ப்பு அதனுடைய மெரிட் அடிப்படையில் வழங்கப்படும் அப்படிங்கிறது மறுபார்வையா இருக்கிறது. அந்த பக்கம் தீர்ப்பு எப்படி இருக்கும் என்று நாம் விசாரித்து பார்த்தோம்னால் அதுல வந்து அவங்க அதுலயுமே முரண்பட்ட பார்வைகள் வரும். நிறைய இடங்களை வரக்கூடிய பார்க்கிறோம். தீர்ப்புல இவங்களுக்கு வந்து சாதகமா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, பாதகமா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸ்பிளிட் வெர்டிக்ட், இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு அப்படிங்கிறனால இரண்டு நீதிபதிகள் ஆளுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மூன்று விதமான கருத்துக்களுமே சொல்லப்படுகின்றன. மூன்று விதமான கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களும் சட்ட வல்லுநர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இதற்கு முன்னுதாரணங்களை காட்டுகிறார்கள். இதுக்கு முன்னாடி பல வழக்குகள்ல வந்து தண்டனை பெற்றிருக்கிறார்கள். தண்டனை தான் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கர்நாடகா வழக்குல வந்து அந்த கூட்டல் கழித்தல் கணக்குல நிறைய குளறுபடி இருந்ததை மறந்துட முடியாது. அதனால தண்டனை உறுதி அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இல்ல இது மாதிரி விடுதலை வந்து வாய்ப்பு சொத்து வழக்குல எல்லாம் வந்து குற்றங்களை வந்து அவ்வளவு சுலபமா நிரூபிக்க முடியறது இல்ல, அது வந்து ஒரு தியரியா தான் பார்க்கப்படுகிறதே தவிர எல்லாமே முறைகேடான பணம் சொல்லி சொல்ல முடியாது. வந்து ஆதாரப்பூர்வமா நிரூபிக்க முடியாத பல குழப்பங்கள் இருக்கு. முன்னுதாரணமா பல வழக்குகளாக அரசு ஊழியர்கள் உட்பட பலர்கள் வந்து இதுல வந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க. எனவே இதுல வந்து வழக்கு வந்து விடுதலை செய்யப்படுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. இல்ல ஸ்பிளிட் வெர்டிக்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு நீதிபதி இந்த பக்கம், ஒரு ரெண்டு பேருமே எப்படி சட்ட வல்லுநர்கள் மத்தியில இதுல முரண்பட்ட பார்வை இருக்குதோ, இரண்டு தரப்பு கருத்துகளும் இருக்கிறதோ, அதே போல நீதியரசர்கள் மத்தியிலும் கூட அந்த மாதிரி ஒரு பார்வை வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ மூன்று விதமான கருத்துகளும் சட்ட வல்லுநர்கள் மத்தியில வைக்கப்படுகிறது. எப்படி பார்த்தாலும் இந்த வழக்கு நான் முதலே குறிப்பிட்டது போல அரசியல் சாசன வகையில, சட்ட நுணுக்கங்கள் வகையில, அரசியல் வகையில மூன்று வகையிலுமே ஒரு முன்னுதாரணமான ஒரு மைல்கல் தீர்ப்பாக இது இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மூன்று பேருமே விடுதலை செய்யப்பட்டு கர்நாடகா உயர்நீதிமன்ற தீர்ப்பு அப்படியே ஏற்கப்படுமே ஆனால் கூட இது வந்து ஒரு முன்னுதாரணமான வழக்காக மாறும். அரசியல் அளவுல பெரிய அளவுல ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தும். மூன்று பேருமே தண்டனைக்கு உள்ளானால் அதுவும் கூட ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக மீண்டும் தமிழக அரசியல் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸ்பிளிட் வெர்டிக்ட் என்று வந்தால் திரும்பி முதல்ல இருந்து விசாரணைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு, மேல இன்னொரு நீதிபதிக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எப்படி பார்த்தாலும் இந்த வழக்குல வந்து இன்னும் ஒரு வார காலத்துல அடுத்த 13ஆம் தேதியோ 14ஆம் தேதியோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாளுக்காக தமிழகம் காத்திருக்கிறது, ஒட்டுமொத்த இந்தியாவும் காத்திருக்கிறது என்றுதான் அரசியல் பார்வையாளர்கள் கருதுகிறார்கள். ஹேமா, ஏற்கனவே திருமதி சசிகலா அவர்கள் நேற்று நடைபெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நாளை அவர் முதல்வராக பதவியேற்பார் அப்படிங்கிற தகவல்கள் நமக்கு வந்திருக்கிற நிலையில இப்போ ஒரு வாரத்தில் தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில அவர்களுடைய பதவியேற்பு விழா தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கிறதா திரு ரங்கராஜ் பாண்டே? திரு விஜயன் அவர்கள் சட்ட வல்லுநர், அரசியல் சாசனத்துல ஒரு எக்ஸ்பர்ட். அதனால அவர் சொன்ன சட்ட நுணுக்கமான கருத்துக்கள் தாண்டி வேற இன்னும் அதுல மாஸ்டரா இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் அல்லது மூத்த வழக்கறிஞர்கள் தான் யாராவது சொல்ல முடியும். அவர் சொன்னது போல இது வந்து ஒரு அசாதாரணமான சூழ்நிலை, அவ்வளவுதான். ஆனா தெரியல, அவரும் அந்த மாதிரியான வார்த்தையை பயன்படுத்தல. அவர் சொன்னதுமே கூட இதற்கு முன்னால் ஒரு சந்தர்ப்பம் இப்படி ஏற்படாத ஒரு தருணம் அது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமாக அவர் குறிப்பிட்டது போல ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படாத ஒருத்தர் முதலமைச்சராக இருப்பது வந்து ஒன்று மரபுக்கு விரோதமானதில் இதற்கு முன்னால் பல முறை நம்ம பார்த்திருக்கிறோம். பிரதமராக திரு நரசிம்மராவ் அவர்கள் 1991 வந்து தேர்ந்தெடுக்கப்படும் போது அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாமல் இருந்து அதன் பிறகுதான் பெல்லாரில தேர்தல் நடந்து அவர் வந்து பிரதமராக பொறுப்பேற்றார். பிறகு பெல்லாரி தேர்தல் வந்து எம்பியாக பொறுப்பேற்றார். அதே போல சமீபத்துல நம்ம புதுச்சேரியில உதாரணம் பார்த்தோம். திரு நாராயணசாமி அவர்கள்
எம்எல்ஏவாக இல்லாமலே இருந்து 30 சட்டமன்ற உறுப்பினர்களும் அங்கு இருந்த போது 31வது நபராக அந்த சட்டமன்றத்தில் அவர் இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதன் பிறகுதான் இடைத்தேர்தல் நடந்து அந்த இடைத்தேர்தல் எம்எல்ஏவாக பொறுப்பேற்றார். சோ எம்எல்ஏவாக இல்லாதவர் முதலமைச்சராக தொடர்வதில் 6 மாதம் வரை எந்த சிக்கலும் இல்லைங்கிறது அரசியல் சாசன நிலைப்பாடு. நிச்சயமாக திரு விஜயன் அவர்கள் மூத்த வழக்கறிஞர் குறிப்பிட்டது போல சட்டமன்றத்தில் ஏதேனும் வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டுமானால் எம்எல்ஏவாக இல்லாத முதல்வர் இருந்தார் அப்படின்னா அவர் வாக்களிக்கிறதுல ஒரு சிக்கல் நிச்சயமா இருக்கும். அது சபாநாயகரோட தீர்ப்புக்கு உட்பட்ட விஷயமா இருக்கும். வாக்களிக்கலாமா கூடாதாங்கிறது அதன் பிறகு அது நீதிமன்றங்களுடைய முடிவுகளுக்கு உட்பட்டதா இருக்கும். அதெல்லாம் நம்ம அவ்வளவு டூ ஏர்லி டு கமெண்ட். அதனால ஒரு வாரத்துக்குள்ள இந்த தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கும் போது அதுலதான் பெரிய அளவுல யோசிக்க வேண்டியது. பட் அவர் நிச்சயமா அவர் குறிப்பிட்டது போல ஒரு வாரத்துல தீர்ப்பு வருது அப்படிங்கும் போது பொறுமையா இருக்கலாம் அப்படின்னு அவருடைய பார்வையா இருக்குது. இன்னும் அரசியல் கட்சிகள் சேர்ந்த மற்ற சிலருடைய பார்வையா கூட இருக்கலாம். நம்ம அடுத்தடுத்து அரசியல் கட்சி தலைவர்களோ மற்றவர்களோ யாராவது நம்ம கேட்டோம்னா அவங்க சொல்லக்கூடிய கருத்துல நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஒரு வாரம் அந்த தீர்ப்புல விடுதலையாகி அப்படி பொறுப்பேற்றாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த ஒரு வாரத்துல தீர்ப்பு வரப்போது சாதகமாவோ பாதகமாவோ அப்ப அவங்க சாதகமா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு நிரபராதியா வரலாம்ல அப்படின்னு அவங்க மற்றவர்களுடைய பார்வை இருக்கலாம். ஆனா அது எந்த வகையிலும் தடை செய்யலை அப்படிங்கிறது தான் திரு விஜயன் அவர்களுடைய கருத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். சட்டம் தடுக்கலை. இவர்கள் ஏற்கனவே அடுத்த கட்டமாக நகர்வுக்கு தயாரா தான் இருக்கிறாங்க. நமக்கு கிடைச்சிருந்த தகவல் படி அவங்க பதவியேற்பதற்கான நாள் குறிச்சிருக்காங்க. கவர்னருடைய தேதிக்காக நேரத்துக்காக காத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதா இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இதுல சட்ட நுணுக்கங்கள் அரசியல் முரண்கள் மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. எந்த பக்கம் போனாலும் இது ஒரு மிகப்பெரிய அடுத்த ஒரு வாரம் இன்னமும் கூட மிக அரசியல்ல மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா தான் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். திரு விஜயன் குறிப்பிட்டது போல இந்த மாதிரி முதல்ல பதவி ஏற்றுட்டு திரும்ப மாறி இந்த மாதிரி அப்படிங்கிறது ஏற்கனவே ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்தபோது இந்த நிலைமை ஏற்படுமான்னு கேட்கிறாங்க. அது இது எந்த மாதிரி தீர்ப்பு வரும் அப்படிங்கிற யுகத்துல சொல்லப்படக்கூடிய விஷயம். தீர்ப்பு எந்த மாதிரி வரும்னு யாராலுமே யூகிக்க முடியாதுங்கிறது தான் இயல்பான தன்மை. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நீதியரசர் சந்துரு போன்றவர்களுக்கு வேறு மாதிரியான பார்வை இருக்குது. மூத்த வழக்கறிஞர் திரு விஜயன் போன்றவர்களுக்கு வேறு மாதிரியான பார்வை இருக்குது. இன்னும் மேலும் வழக்கறிஞர்கள், ஓய்வு பெற்ற நீதியரசர்கள், அரசியல் விமர்சகர்கள், ஆழ்ந்த அனுபவம் கொண்டவர்கள் ஒவ்வொருத்தருமே ஒரு மாதிரியான கருத்து சொல்றாங்க. இதை நீதிமன்ற தீர்ப்பு எப்படி வரும்னு யாராலுமே யூகிக்க முடியாத நிலைமை இருக்குது. 3 வாய்ப்புகள் நம் கண்முன்னால் தெரிகின்றன. ஒன்று சாதகமாக வருவது, அதாவது சசிகலா உள்ளிட்டவர்கள் விடுதலை செய்யப்படுவது, அல்லது சசிகலா உள்ளிட்டவர்கள் தண்டனையை உறுதிப்படுத்துவது, அல்லது 2 முரண்பட்ட நீதி 2 நீதிகள் இருக்கனால ஒரு டிபேட் ரூல் வரலாம். இந்த 3 வாய்ப்புகள் தான் இருக்கின்றன. 3ல எந்த தீர்ப்பு வந்தாலும் இந்த வழக்கு என்பதே பின்னால் வரக்கூடிய மாணவர்களுக்கான சட்ட மாணவர்களுக்கான ஒரு பாடமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த வழக்குல அவ்வளவு டர்ன் அண்ட் ட்விஸ்ட் அவ்வளவு இருக்குது. நம்ம நீங்கள் குறிப்பிட்ட போல 20 ஆண்டுகளமா தொடர்ந்த வழக்குல எந்தெந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு, சட்டத்துல எந்தெந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறது, இன்னொரு மாநிலத்துக்கு மாற்றப்பட்ட வழக்கு, அப்ப இன்னொரு மாநிலத்துக்கு மாற்றப்பட்ட வழக்குல விசாரணை அதிகாரி யார் என்பது பல முன்னுதாரணமான தீர்ப்புகள் இந்த வழக்குலாம் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த மாதிரி எங்களுக்கு மொழிபெயர்ப்பு கொடுங்க, அந்த குற்றப்பத்திரிகைலாம் மொழிபெயர்த்து கொடுங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு குற்றம் சாட்டப்பட்டவர்கள்லாம் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கணுமா இல்லையா அப்படிங்கிறது பல்வேறு முன்னுதாரணமான விஷயங்கள். ஏற்கனவே முதலமைச்சராக இருந்து தண்டிக்கப்பட்ட முதல் நபராக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள் அவருடைய பதவி இழந்த முதல் முதலமைச்சர் அந்த சட்டம் ஒன்று வந்தது. குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு யாரேனும் ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு 2 ஆண்டுகள் 24 மாதங்களுக்கு மேல் தண்டனை வழங்கப்படும் ஒரு பதவியில நீடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டுவரப்பட்டது. அந்த சட்டத்தின் அடிப்படையில பதவி இழந்த முதல் முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் இருந்தார். அந்த மாதிரி பல முன்னுதாரணமான முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் இந்த வழக்குல மட்டுமே இருக்குது. இப்ப வரப்போகிற தீர்ப்பும் கூட எந்த பக்கம் போனாலும் இதுவும் கூட ஒரு வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்கும். வரலாற்றில் இடம்பெறுதோ இல்லையோ சட்ட புத்தகங்கள்ல நிச்சயமாக இடம்பெறும். அடுத்தடுத்த வழக்குகள்ல கோட் செய்யப்படக்கூடிய ஒரு வழக்கா இருக்கும் அப்படிங்கிறத மாற்றுக்கத்துல ஒட்டுமொத்தமாக அரசியல் மட்டுமல்லாமல் அரசியல் சாசன வல்லுநர்களும் சட்ட வல்லுநர்களும் கூட கூர்ந்து கவனிக்கக்கூடிய வழக்காக இந்த வழக்கு மாறி இருக்கிறது. ஹேமா.